நம்மில் பலர்களுக்கு தொழுகையில் சோம்பல் இருக்கிறது, அமல் இபாதத்துகள் செய்வதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. எனவே நாம் அன்றாடம் செய்கின்ற தொழுகை, திக்ர் போன்ற அமல்களில் இன்பங்கள் வருவதற்கு, உற்சாகம் உண்டாவதற்கு நம்முடைய முன்னோர்கள் பல வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளில் நாம் முயற்சி செய்யும் பொழுது, அவற்றை பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய அமல் இபாதத்துகளில் பெரும் மாற்றங்களை காண முடியும். அந்த அடிப்படையில் தொழுகை அது போன்ற அமல்களில் இன்பம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது, பல முயற்சிகள் இருக்கிறது, பல பயிற்சிகள் இருக்கிறது. அதில் ஒன்றை இங்கே குறிப்பிட்டால் பிரயோஜனமாக இருக்கும் என நினைக்கிறேன். நம்முடைய நெஞ்சின் இடது பக்கத்திலே தான் அல்லாஹு தஆலா உள்ளத்தை படைத்திருக்கிறான். எனவே ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து கொண்டு நம்முடைய உடலை மிருதுவாக ஆக்கி அதன் பின்னால் அல்லாஹ்வின் ஒளி, அல்லாஹ்வின் ரஹ்மத் நம்முடைய உள்ளத்தில் இறங்குவது போன்று கற்பனை செய்ய வேண்டும். நம்முடைய நெஞ்சில் இடது பக்கம் இருக்கக்கூடிய உள்ளத்திலே அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்குவதை போன்று ஒரு 10 நிமிடங்கள் கற்பனை செய்ய வேண்டும். அது ஒரு வெள்ளை நிறத்தில் இறங்குவது போன்றிருக்கலாம், அல்லது ஒளி வடிவில் இறங்குவது போன்றிருக்கலாம். அப்படி கற்பனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 10 நிமிடத்தின் பின்னால் இதில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாற்றத்தை காண முடியும். நாம் தொழுவதற்கு செல்கிறோம் என்றால், தொழுகையில் இன்பம் இல்லாமல் இருக்கிறது என்றால் ஒரு 5 நிமிடங்கள் இதை செய்யலாம். ஆரம்பத்தில் இதை உட்கார்ந்த நிலைமையில் செய்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். காலப்போக்கிலே இதை நின்ற நிலையிலும் செய்யலாம். இந்த பயிற்சி ஒரு மிகவும் முக்கியமான பயிற்சியாக இருக்கிறது. இது போன்ற பல முயற்சிகள், பல பயிற்சிகள் இருக்கிறது நம்முடைய அமல் இபாதத்துகளில் முன்னேற்றத்தை கண்டுகொள்வதற்காக வேண்டி.